eligible for JEE advanced இல்லைங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த JEE மெயின்ன்ற எக்ஸாம் ஆக்சுவலி இந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜஸ்ல உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு அட்டெண்ட் த எக்ஸாமினேஷன் கால் JEE மெயின். இந்த JEE மெயின்ல 2,24,000 ரேங்க்ஸ்க்குள்ள இருந்தாதான் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் JEE அட்வான்ஸ். இந்த JEE அட்வான்ஸ்ல தான் இந்த என்னது IITஸ்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட 20 IITs ஆர் தேர் இன் இந்தியா. ஒன் இன் சென்னை கிண்டியில இருக்கு, ஓகேவா, சென்னையில இருக்கு. இன்னொன்னு டெல்லி, கான்பூர், இந்த மாதிரி 20 IITs ஆர் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய டார்கெட் என்னன்னா ஐ ஹாவ் டு கிராக் JEE மெயின். அப்புறம் தான் நீ JEE அட்வான்ஸ்டே போக முடியும். அப்போதான் இந்த எலிஜிபிலிட்டியே இருக்குது. இதுதான் ஃபைனல் சான்ஸ் ஃபார் யூ. இருக்கு 3 years பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த வருஷமே முடிச்சதாதான் ஈஸி. அதனால இந்த JEE மெயின் கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்றது, அது பயாலஜியா இருக்கட்டும், இல்ல பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், கைண்ட்லி கோ த்ரூ NCERT சிலபஸ் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு உன்னுடைய TNSCERT சிலபஸ் வந்து மோர் தென் எனஃப் டு ப்ரிப்பேர் ஃபார் யுவர் JEE மெயின் ஆர் நீட் எதுவா இருந்தாலும் சரி. காரணம் என்னன்னா we have compared to that NCERT syllabus, we have a depth knowledge, depth in your deep things in your TNSCERT syllabus. But ஏன் வந்து NCERT syllabus நீங்க என்ன பண்ணணும், சப்போர்ட் புக்கா வச்சுக்கணும். you have to take this as a supportive one because this examination was conducted by the central board, central government of India. so அப்போ CBSE pattern NCERT syllabus தான் மெயின்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் நீ once you are thorough in DNSCERT syllabus உன்னை அடிச்சிங்க யாருமே கிடையாது. இருந்தாலும் we must have a support knowledge. அதெல்லாம் மேக்ஸுக்குலாம் வந்து இது மட்டுமே போதும் நான் சொல்லுவேன். எனக்கு NCERT தேவையில்லைன்னு சொல்லுவேன். ஆனா those who are preparing for NEET examination கண்டிப்பா சொல்றேன் NCERT. ஏன்னா NCERTல லைன் பை லைன் வாசிக்கும். 65% of the NEET examination எழுதுற எல்லாரும் தம்பி தங்கச்சிங்களுக்கு சொல்றேன், my dear sisters and brothers, 65 questions, 65%. உங்களுக்கு நீட்ல பயாலஜி எத்தனை கொஸ்டின் தெரியும் இல்லையா? 90 கொஸ்டின்ஸ். அந்த 90 கொஸ்டின்ஸ்ல நியர்லி அபவுட் 60 and above 60 கொஸ்டின்ஸ் வந்து they are direct questions, that is from your NCERT book. அந்த லைன் பை லைன், word by word, you have to buy out all those things. You have to give a depth study in that. அப்போதான் நீ அச்சீவ் பண்ண முடியும். அதனால தான் அந்த NCERT படிக்கணும்னு சொல்றாங்க. மேக்ஸை பொறுத்து நீ கவலையே படாத. ஒருவேளை if you are thorough in state board syllabus, no problem. If you are thorough in CBSE syllabus, no problem. Okay, now listen here. 2 marks. இப்போ matrices and determinants பத்தி நம்ம பார்க்க போறோம். What is matrices? Anybody? எப்படி சொல்லலாம் matrices? சொல்லுங்களேன். matrices row and column sir. row and column. Very good, very good. அது என்ன சொல்லனா we can say this is called rectangular arrangements. சரிங்களா? அப்ப rectangular arrangements of rows and columns, அததான் நம்ம என்ன சொல்றோம் matrices. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல் அசம்பிளில இருப்பீங்க, எல்லாருமே ஸ்கூலை தாண்டி தான் வந்திருப்போம். +2 முடிக்கிறதுக்கு முன்னாடி +1ல ஒருவேளை +2ல அசம்பிளிஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம +2ல போவோம். அங்க பாத்தீங்கன்னா நம்ம நிக்கிறது எப்படி இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல தான் நிற்போம். அதுதான் வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் மேட்ரிசஸ். அண்ட் யூ கேன் கோ ஃபார் மிலிட்டரி பரேட், இல்ல போலீஸ் பெட்டாலியன்ல பாருங்க, அவங்க மார்ச் பாஸ்ட் போட்டு வருவாங்க தெரியுமா? they are in sets of rows and arrays. அப்ப என்ன சொல்லணும்னா a matrix is an ordered rectangular array of number of functions. எத்தனை ரோ எத்தனை காலம் நிக்கிறீங்கன்றது. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இது அப்ளிகேஷன்ஸ் எங்க மேட்ரிசஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் மெயின்லி யூஸ்ஃபுல் இன் பட்ஜெட்ஸ். புரியுதுங்களா? அதுதான் அதை வச்சுதான் கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட்டே கொண்டு வந்தான். இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்ட்ரிக்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, ரோ காலம் ரோ காலம் ரோ காலம். அப்போ ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் வந்து கால்ட் அஸ் மேட்ரிக்ஸ். அதுதான் மேட்ரிக்ஸ்னு சொல்றோம். இந்த மேட்ரிக்ஸ் உருவானது இப்படிதான். அப்போ the set of arrangements in a rectangular array of number of functions. For example, if you take A is equals to Aij. I means row, J means column. I can take M row, M column. பாருங்க, first row, first column, first row, second column, dot 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 dot, M row. அப்போ first row இல்லையா, அதனால first row n column, A1n. அப்போ என்ன அர்த்தம்னா first row m column. அதே போல இங்க போட்டீங்கன்னா A21,
dot 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 A to N. So on. So similarly, A, this is called row? M row. M1 dot 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 lastly Mn. First row, first column, first row, second column, first row, nth column. Where the vertical things are called as what? Vertical pernama, vertical. This is called vertical. Vertical are called as column 1, column 2, nth column. And horizontal are called as rows. That's the basic where you studied. There are set of arrangements. It contains rows and columns. Whenever we can say matrices is an arrangement of rectangular rows and columns, then it is said to be a matrix. Matrix A suffix ij. I is called row, J is called K. M cross N. This is order. We can say this is called order of a matrix. This is called a order of a matrix. You have 10th standard matrix. I don't want to waste your time and my time also. Straight away. There are lots of types of matrices are there. In a matrix, order of matrix is M rows. In the matrix, M rows. N columns. Generally, or matrix we consider 3 by 3 matrix. I can write this as any 3 by 3 matrix. Let us take this as B. Your B is equal to A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. Okay, so we have 1, 2, 3 rows and 3 columns. Therefore, we can say this as 3 rows, 3 columns. Can you able to follow this? This is how we can construct it. Construct the matrix. Okay. Next, matrix column matrix. If it has only one column, row explain column matrix. If a matrix consists only one row, then it is called a row matrix. Square matrix. The rows and columns are equal, then it is said to be a square matrix. Please. Diagonal matrix. And the main diagonal value main diagonal is the main diagonal. This value is 2, root 2, root 3, root 5. Others become 0. This is called diagonal matrix. This diagonal matrix if I take this is A, this is A, this is A, all the elements are same in diagonals, then it is said to be a scalar matrix. Okay. Next, if I identity matrix, 3 by 3 is the example for all. Universal example. You can take any matrix, means always you take in 3 by 3. If you a unit matrix, diagonal matrix, scalar matrix, the value of the diagonals is 1. I can take this as I. It is denoted by the letter I. 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1. This is called identity matrix. Since it is a 3 by 3 matrix, I can say I3, I2, 2 by 2 matrix, 1, 0, 0, 1. This is basic, fundamental in matrix. Okay, please take down. Equal matrix. Equal matrix. First equal matrix, they should have the same order. But A or matrix, the order is 2 by 3. B we have 2 by 3. Then we can say this is called a equal matrix. We can compare the matrix with the elements. Okay, ரொம்ப useful. This is equal matrix. When the order of both the matrix are equal, then it is said to be a equal matrix. So, matrix addition, subtraction, and also multiplication. Yeah? Matrix multiplication. Multiplication, sir. Yeah, right. Direct முக்கியமான விஷயத்துக்கு நம்ம போயிடலாம். என்னன்னா transpose of a matrix. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். Questions focusing on your entrance examination, focusing for engineering students, engineering aspirants. Okay, any examination, not only for JEE main. Okay, this all what I'm doing is very important. What I'm giving the notes, giving the concepts are important for all the entrance examination. Whether you are preparing for any competitive examination other than this engineering entrance examination, these matrices and determinants are very useful. Now listen carefully. Please, I want everyone to give transpose of a matrix. First one, transpose of a matrix. Okay, first you find out transpose. Suppose a matrix A is given. That is called A11, A12, A13, A21, A22, A23.
A31, A32, A33. Convert this into rows into columns, columns into rows. That is called transpose. It was denoted by the letter A transpose. How? Rows columns ஆயிடும் பாருங்க. A11 இங்க வந்துரும். இப்போ இதனுடைய வேல்யூஸ் வந்து நான் என்ன பண்ணலாம்? rows into columns, columns into rows are called as transpose matrix. அப்ப நான் என்ன பண்றேன்னா இது A12 இருக்கு இல்லையா? first row first column. அது இப்படி இங்க வந்துரும். A11, A12, A13. அப்ப இது வந்துரும் A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. So which means that transpose of a matrix means rows columns ஆகும், columns or rows ஆகும் பண்றதுதான். That is called transpose of a matrix. So மறந்துடக்கூடாது. அப்ப transpose of a matrix எப்படி சொல்லலாம்? Suppose if I take a element Aij whose order is m cross n, whose order is m cross n, then your A transpose is equals to அப்படி மாறிடும் Bij ஆர்டர் வந்து n cross m மாறிடும். இங்க 3/3னால பிரச்சனையே கிடையாது. அப்போ Bij the order will be changed. Bij Bji வரும் மாறிடும். சரியா? Bji. So transpose. புரிஞ்சுச்சப்பா? டிரான்ஸ்போஸ்னா மைண்ட் என்ன வச்சுக்கணும்? rows into columns, columns into rows. Let us see some of the properties of transpose of a matrix. Okay, first one பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மறக்கக்கூடாது. இதுதான் கான்செப்ட். This are called as concept bookers. இவ்வளவு அர்த்தம் அதான் பிரயோஜனம். A transpose the whole transpose again will becomes A. Some constant K into A the whole transpose, I can write this as K into A transpose. சரிங்களா? Next, addition A plus or minus B the whole transpose. You can write this as A transpose plus or minus B transpose. Next, ரொம்ப முக்கியம். இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். Oftenly you can use this property. AB the whole transpose. You can write this as B transpose into A transpose. B transpose into A transpose. Next, symmetric and skew symmetric. Symmetric and skew symmetric. ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு. இது ரெண்டுத்துக்கு என்ன தெரியுமா? சிம்பிள். We have a matrix called A. இல்ல? Symmetric அப்படின்னு சொன்னா ஒரு மேட்ரிக்ஸ் A இருக்குன்னு வச்சுங்க. அதனுடைய டிரான்ஸ்போஸும் சேமா இருந்தா இது பேர் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனா டீடைலா கொடுக்க வரல. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. மறுபடியும் சொல்றேன். அந்த டிரான்ஸ்போஸோ அந்த மேட்ரிக்ஸோ சேமா இருந்தா தட் இஸ் கால்ட் ஸ்கியூ மேட்ரிக்ஸ். இதே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொன்னா A is equals to negative of transpose. பாருங்க, ரெண்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஈஸியா வச்சுக்கலாம். A transposeனா that is called symmetric, and A transpose A is equals to minus of A transpose, then it is called as skew symmetric. Okay, right. இப்போ அடுத்ததுல ஒரு நோட் எழுதிங்க. Every matrix A can uniquely expressed as sum of symmetric and skew symmetric matrix. எப்படி எழுதலாம்னா, சப்போஸ் A அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இதை வந்து சிமெட்ரிக்காகவும் ஸ்கியூ சிமெட்ரிக்காகவும் ஸ்பிளிட் பண்ணி போட்டோம்னா அப்ப யூ கேன் ரைட் திஸ் as 1/2 into A plus A transpose. This is called a skew matrix and symmetric matrix, and plus 1/2 into A minus A transpose. This is called skew symmetric. அப்போ ஒரு மேட்ரிக்ஸை சிமெட்ரிக்காகவும் ஸ்கியூ சிமெட்ரிக்காகவும் எக்ஸ்பிரஸ் பண்ணனா this is the only way. Next is a orthogonal matrix. Orthogonal matrix. Orthogonal matrix. Orthogonal matrix அப்படின்னா கண்டிப்பா அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல தான் இருக்கும். A square matrix A ன்னு வச்சுங்க. Let us consider a square matrix A. அது ஆர்த்தோகனலா இருக்கணும் அப்படின்னு சொன்னா the condition தெரியுமா? A transpose A transpose A is equals to I unit matrix. A transpose A is equals to unit matrix. அது என்ன சொல்லணும்னா that is A inverse is equals to A. இதுவும் அதனுடைய மீனிங் தான். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸுக்கு we can write this as A inverse equal to A transpose. A inverse equals to A transpose. Then it is said to be a orthogonal matrix.
நெக்ஸ்ட் இன்வாலன்டரி ஃபங்க்ஷன். இன்வாலன்டரி மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கலாம். இன்வாலன்டரி மேட்ரிக்ஸ். எப்போ இந்த இன்வாலன்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நான் ஆர்த்தோகனல் இன்வால்வ்டு ஐடெபெண்டன்ட் மேட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஐடெபெண்டன்ட் மேட்ரிக்ஸ் இது எல்லாத்துக்குமே we can take a square matrix. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அப்ப அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து கண்டிஷன் பாருங்க. ஏ அப்படின்ற ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐன்னு சொன்னா ஆர்த்தோகனல் ஆர் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். இந்த ஐடெபெண்டன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னா a square matrix A is called idempotent matrix. என்ன தெரியுங்களா? A square equals to E. இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். இட்ஸ் ஆல் இன்ஃபர்மேஷன், வெரி வெரி யூஸ்ஃபுல். சில சமயங்கள்ல இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாம நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணாம போயிடும். அடுத்தது வாட் இஸ் இன்கம்ப்ளீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னா A square equals to A. நெக்ஸ்ட் இன்வாலன்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா A square is equals to identity matrix or A inverse equals to E. Please take down. Please take down. So how many of you know about minus and cofactors? Minus cofactors na enna theriyuma unga ellarkum? What is the minus and cofactors? How many of you know that? So just to introduction மட்டும் கொடுத்துட்டு போயிட்டோமா? Minor and cofactors நிறைய திறமை இல்ல. cofactors தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். minor அப்படின்னு சொன்னா it is not a signed manner. புரியுதுங்களா? இப்ப பாருங்க, cofactor is called signed minor. அப்போ மைனர்னால m ன்னு எடுத்துக்கலாம். இப்ப என்ன தேவைன்னா மைனர் ஆஃப் A11. இப்போ இது எதுக்கும் இப்ப சிம்பிளே தேவை கிடையாது. சரிங்களா? இது எதுக்குமே சிம்பிளே தேவை கிடையாது. இப்போ இந்த மைனர்ல டிட்டர்மினன்ட்ல தான் மைனர். ஃபர்ஸ்ட் நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சீங்க. சப்போஸ் we have a determinant of a matrix. We have determinant of a matrix. இப்போ உடனே இதுக்கு சிம்பிள் இப்படி மாறிடும். ஓகேவா? இதுக்கு அப்படி டிட்டர்மினன்ட்னா இப்படி போடணும். இதான் டிட்டர்மினன்ட் சிம்பிள். எல்லாருக்கும் டிட்டர்மினன்ட் தெரியும். இருந்தாலும் ஒரு முறை சொல்லி தரேன். I want to find out that first you have to take the symbol is plus. In determinant, the symbol is assigned for all the elements. Minus plus minus plus minus plus minus plus. Okay. Now we have to take determinant means you have to take the first any row or column. In row wise column wise, but you have to take any one of the row. இது வந்து பேர்னா first row at the expanding along R1. Expanding along R1. So because this is called R1, R2, R3. This is called C1, C2, C3. Expanding along R1. சரிங்களா? அப்ப எப்படி பண்ணனும்னா A11. This row, this column எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் டிட்டர்மினன்ட்னா A22, A33 minus A32, A23. Okay? அடுத்தது minus. This row, this column cancel. A21, A33 minus A31, A23. எந்த எலிமெண்ட் இருக்கோ அந்த ரோ அந்த காலம் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த ரோ இந்த காலம் போயிடும். பிளஸ் A13 into A21, A32 minus A31, A22. Everyone knows this. Even a very low category to low average student, below average student can able to find out the determinant. This is the procedure to find determinant. இப்போ இதே A-ன்றதுக்கு I want to find the minor of A212 வச்சுங்க. அப்ப அந்த ரோ அந்த காலம் இப்போ நீ இந்த சிம்பிளை பத்தி மறந்துடணும். மைனர் சொன்னா சிம்பிளே இருக்கக்கூடாது. ஒன்லி ஆல் ஆர் பாசிட்டிவ். A12ன்றது இந்த ரோ இந்த காலம் இருக்குங்களா, அது மட்டும் எழுதலாம். அப்ப என்னென்ன இருக்கு? A21, A23. அப்ப எப்படி போனா we can find out A21, A33 minus A31, A23. இதுதான் மைனர். இப்போ அடுத்து பாருங்க, மைனர் ஆஃப் A32 எனக்கு தேவை. A32 இந்த ரோ இந்த காலம் வராது. அப்ப என்ன நடக்கும்? A1, A23 minus A21, A33, A23. இது மைனர். இப்போ எனக்கு கோஃபேக்டர் வச்சுக்கிறது சிம்பிள் பேர் நான் சொன்னேன். மைனர்னால M. எதனுடைய மைனர் இது? M of A12. M of A12. அடுத்து M of A12 கூட M of 12. அடுத்து இது வந்து M of 32 மைனர். அடுத்து கோஃபேக்டர் பாருங்க. கோஃபேக்டர் ஆஃப் A22 கண்டுபிடிச்சு. இப்போ இதனுடைய சிம்பிள் பாருங்க. பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். இதுக்குரிய சிம்பிள் பிளஸ்.
சரிங்களா? இதுக்குரிய சிம்பிள் பிளஸ், அதனால அந்த பிளஸ் சிம்பிளை போடுறோம். பிளஸ்ன்னு போட்டுட்டு அடுத்து அந்த ரோ அந்த காலம் பாருங்க, இது இருக்கிற காலம் இது, இது இருக்கிற ரோ இது. அப்ப மீதி தானே A11 A33 minus A31 A13. This is cofactor of சிம்பிள் சீன் போட்டுக்கலாமா? கோஃபேக்டருக்கு cofactor of 2 2. அப்போ cofactor is nothing but it's a signed minor. அவ்வளவுதான். ஆல்டர்னேட் சிம்பிள் மாறிட்டே இருக்கும், பிளஸ் மைனஸ் பிளஸ். அடுத்தது பாருங்க cofactor of A23. A23 தானே இந்த ரெண்டு ரோ காம்பேஷன். அப்ப என்னன்னா அதனுடைய சிம்பிள் என்ன பண்ணுங்க மைனஸ், அதனால முன்னாடி மைனஸ் A11. சரிங்களா? A11 A33 மைனஸ் A32 வரும் சார். A1 A32 ரைட்டா? ஓகே ரைட். A அந்த ரோ இந்த காலம் கேன்சல் ஆயிடுச்சுனா A12 வரும். A12. பட் this is called cofactor of C. இதுதான் பா. நான் ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்து போட்டு கொடுத்தேன். இதுலயே நீங்க சார் சொல்லி கொடுங்கன்னு சொல்லக்கூடாது. This is the way to find out cofactors. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம போறது properties of determinants of a matrix. சரிங்களா? properties of determinants of a matrix. இப்போ இதுல வந்து முக்கியமா properties of determinants சில விஷயங்கள் நான் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா any row, suppose we have a two matrix, ஜெனரலா வந்து matrix 3/3 matrix இதுதான் இருக்கும் இல்லையா? so we can write the 3/3 matrix is determinant of A is equals to A11 A12 A13 A21 A22 A23. இல்லைன்னா இப்படி எடுத்துங்க, இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப ரொம்ப உங்களுக்கு சொல்றது A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3. இப்ப நான் என்ன பண்றேன், இது ரோ 1, இது ரோ 2, இது ரோ 3, இது காலம் 1 காலம் 2 காலம் 3. இப்போ எனி காலம் எனி ரோ ஒன்னை மட்டும் மாத்துறேன். இப்ப என்ன தெரியுமா ஆயிடும், டிட்டர்மினன்ட் ஏவை ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோ செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோ மாத்துறேன், ஃபர்ஸ்ட் ரோவோ மாத்துறேன். A2 B2 C2 A1 B1 C1 A3 B3 C3. என்ன தெரியுங்களா ஆகும், அது வேல்யூ சேஞ்சே ஆகாது. The determinant value is same, it is differed by the sign. இதனுடைய வேல்யூ என்ன சொல்லணும்னா which is equals to minus A, minus determinant of A. இதனுடைய வேல்யூ நான் மாற்றணும்னா என்னாகும், the value of the determinant same unaltered, the symbol only change. இப்போ நான் எல்லாத்தையும் மாத்துறேன், ரோஸ் டிரான்ஸ்போஸ் பண்றேன். இதான் A determinant, இதை டிரான்ஸ்போஸ் பண்றேன். டிரான்ஸ்போஸ்னா A1 B1 rows into columns, columns into rows. இதுல எந்த மாற்றமும் இருக்காது. There is no change in that as it is. First property na, if a row or a column are changed, then the value is same, it is differed by the symbol. Second one, if you interchange the rows and columns, then the values remain same, மாறவே மாறாது. புரிஞ்சுங்களா? Property, second property. Third one, if the any two rows and columns are identical, if any two rows and columns are identical, for example, let us take determinant of A. First row second row ஒரே மாதிரி, A1 B1 C1 A2 B2 C2 A1 B1 C1. First row and third row are same, then the value becomes 0. This is third property. ஓகேங்களா? ஒரு டிட்டர்மினன்ட் இருக்கு A. இப்போ சில ப்ராப்பர்ட்டிஸை டைரக்டா நான் கொடுத்துறேன். இப்போ நெக்ஸ்ட் நான் ரெண்டு இதுவா பிரிச்சு போறேன். டிட்டர்மினன்ட் பாருங்க, A is equals to, I have given the determinant K plus alpha plus beta. Alpha plus A1 போடுங்க, alpha plus A1 beta plus A2 sorry B1 gamma plus C1. அடுத்தது A2 B2 C2. இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க A3 B3 C3. இப்போ இத we can split into two determinants. How? The first determinant is alpha A2 A3 beta B2 B3 gamma C2 C3 plus A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3. ஓகேவா? So this is the split. ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ கான்ஸ்டன்ட்டால மல்டிப்ளை பண்ணிருக்கு. சப்போஸ் இட் இஸ் கான்ஸ்டன்ட், உள்ளுக்குள்ள KA1 KB1 KC1 A2 A3 sorry B2 C2 A3 B3 C3. We can take common K A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3. I give you some of the important properties which are very 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 useful for solving the entrance examination problems. இப்போ எழுதிக்கலாமா? இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா புரியணும்னு சொல்லியாச்சு. இப்போ நான் கொடுக்கறத கண்டிப்பா நீங்க எழுதிக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன தெரியுமா?
So எப்போ தெரியுமா ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்போ தெரியுமா எக்ஸிஸ்ட் ஆகும்? இட் எக்ஸிஸ்ட் if it is a square matrix. If it is a square matrix. First rule. Second, the determinant of A, B. ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு, determinant of A, B. You can split into determinant A, determinant B. இப்போ 2022ல ஒரு கொஸ்டின் கேட்டலாம் ஜூன்ல. இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி கேட்டலாம். ஓகேவா? அடுத்தது தேர்ட், A transpose of determinant is equals to A. பாருங்க, this is the fourth one is very very important. Okay, determinant of KA constant ஆல இது மல்டிப்ளை பண்ணிருக்கு. அப்போ உடனே என்ன அர்த்தம்னா we can write this as K power n into determinant A. இத நோட் பண்ணிக்க, சூப்பர் ஸ்டார் ப்ராப்பர்ட்டி, சூப்பர் ஸ்டார் கான்செப்ட். KA equals to K power n. இப்போ பாருங்க, A and B are square matrix of same order. ஆர்டர் ஒரே மாதிரி இருக்கு. M cross n, M cross n, 2 cross 3, 2 cross 3. ரெண்டுமே ஒரே ஆர்டர்ல இருக்கு, சேம் ஆர்டர். A and B are same order. A, B are same order. Then determinant of AB is equals to determinant of BA. Last, determinant of A power n is equals to A power n determinant. இதெல்லாம் யூஸ் பண்ணிடுறேன், இந்த ரிசல்ட் எல்லாம் யூஸ் பண்ணி தான் 2020ல நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் ஐ அம் கோயிங் டு சால்வ் டுடே. இல்லைன்னா நாளைக்கு பண்ண போறேன் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம். ப்ளீஸ் டேக் டவுன். This is all about the properties of a matrix. Sorry, properties of determinants. ரைட்டா? அடுத்து பாருங்க, 1 minute. Are you all listening, please? Yes, Michael is there? Right. Yes, girls. So நம்ம இந்த பாருங்க, அந்த கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? So at the end of this topic, I'll teach you how to solve matrices and determinants in a quicker method, speed method. That is called short tricks. முதல்ல you just understand the concepts clear. Next போட போறது ரொம்ப important. It is called adjoint of a matrix. Adjoint of a matrix. Okay, so I hope everybody knows this adjoint. Adjoint of a matrix na ஒண்ணு கிடையாது, cofactor கண்டுபிடிங்க. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, சப்போஸ் A is equals to A1 A2 A3, B1 B2 B3, C1 C2 C3. Now what is the adjoint அப்படின்னா, first of all you find out the A cofactor. I told you each and element has a cofactors. It is a signed minor, plus minus எல்லாருக்கும் cofactor கண்டுபிடிக்க தெரியும். adjoint A அப்படின்னா இந்த cofactor கண்டுபிடிச்சி அதனுடைய டிரான்ஸ்போஸ், அதுதான் adjoint. புரியுதுங்களா? இதுதான் adjoint. A cofactor whole power transpose. நீ கண்டுபிடி அதனுடைய டிரான்ஸ்போஸ். சப்போஸ் நான் A cofactor வந்து இப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்னு வச்சுங்க, ABC DEF GHI. This is called A cofactor. Then the adjoint A is equals to ABC DEF GHI. Only the transpose. This is how we have to find out the adjoint. First of all, adjoint கண்டுபிடிக்கிறது cofactor of A தேவை. Then adjoint. பாருங்க, ஒரு short trick method. If it is given in 2x2 matrix, சில சமயங்கள் அப்படி கேட்கறான், டைரக்டா அப்ளை பண்ணிடலாம். If you have a A B C D, then adjoint of A எப்படி தெரியுமா பண்ணணும்? இங்க AD இருக்கு இல்லையா, AD, the shortcut method to find out the adjoint. இல்ல யூசுவலா வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து வேற. இப்போ adjoint of A இதை வந்து என்ன பண்ணலாம், யாருமே சொல்ல முடியுமா? ஒன்னும் இல்லை, you have to change the symbol here. இல்ல இதை மட்டும் நீங்க மாத்தணும். DA எப்படி போடுவீங்கம்மா? DA, அதுக்கப்புறம் -B -C. This is called adjoint of A. நீங்க மெயின் டயகனலை உல்டா போடணும். இந்த சப்போர்ட்டிவ் டயகனல் என்ன பண்ணும்? only change the symbol, that's all. இதுதான் shortest form to find out the adjoint of A in 2x2 matrix. Now we'll see some of the properties of adjoint. நிறைய இருக்கு adjoint. adjoint கேட்டு ரெண்டு ப்ராப்ளம் ரெண்டு ஷிஃப்ட்ல வந்திருக்கு. சரிங்களா? தயவு செய்து சொல்றேன், 2022ல
இந்த adjoint உடைய ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, நிறைய ஷிஃப்ட்ல வந்திருக்கு. டேக் டவுன் த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி a into adjoint of a. தயவு செய்து எல்லாரும் எழுதணும். ஐ ரிக்வெஸ்ட் எழுதுறீங்களாப்பா ப்ளீஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் adjoint, properties of inverse. These three are very, very important, plays a very important role. Now a into adjoint a is equals to determinant of a into in. இந்த n-ன்றது எதுக்கு குறிக்கு தெரியுமா? Order of a matrix. கண்டிப்பா சொல்லிட்டேன், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும், that should be a square matrix. அது 3/3 இருக்கலாம், 4/4 இருக்கலாம், 2/2 இருக்கலாம், n/n இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். a into in. Next, which is equals to adjoint of a into a. இது first property. Next, adjoint of a transpose. Adjoint of a transpose. We can write this as adjoint of a the whole transpose. Next, adjoint of AB. Okay, adjoint of AB. We can write this as adjoint of B into adjoint of A. It's all very useful, very useful. Next, adjoint of A power m. The next one, adjoint of a power m. You can write this as adjoint of a whole power m. அப்படியே ரிவர்ஸ்லயே கொண்டு வரலாம், m உள்ளே கொண்டு வரலாம். அடுத்து பாருங்க, இப்ப போடுறது இது வந்து சூப்பர் ஸ்டார். இந்த ட்ரிக் பண்ணால இது வந்து சூப்பர் ஸ்டார் ரிசல்ட் கான்செப்ட். So what is the super star result அப்படின்னு சொன்னா, we have adjoint of k into a. அங்க டிட்டர்மினன்ட்ல போட்ட k into a னா k power n into determinant a. இங்க k power n minus 1. K is a constant. It is a real number. அதுதான் சொல்லணும். K is a real number. K power n minus 1 into adjoint of A. K power n minus 1 into adjoint of A. சரிங்களா? வெறும் யூனிட் மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. adjoint of a unit matrix. அது எந்த ஆர்டர் வேணா இருக்கலாம். That is equals to 0. Adjoint of any unit matrix is equals to, sorry, in. அதே யூனிட் மேட்ரிக்ஸ் தான். adjoint of 0 னா தான் 0. Adjoint of 0 means which is equals to 0. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ஒரு என்ன சொல்லனா, A அப்படின்ற மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்கா இருக்குன்னு வச்சுங்க. A அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தேன் நான், உங்களுடைய இதுல இல்ல, வேற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல போட்டிருந்தான். A சிமெட்ரிக்னு சொன்னா இமிடியேட்ல என்ன தெரியுமா சொல்லலாம், adjoint of A is also symmetric. A is also symmetric. Then A is diagonal வச்சீங்களேன், then adjoint of A is also symmetric. I said is diagonal, is also diagonal. Okay, A is symmetric means adjoint of A is also symmetric. A is diagonal means adjoint of A is also diagonal. அடுத்தது the singular matrix ஒன்னு இருக்கு. If A is singular, அப்படின்னா determinant of A equal to 0. இந்த எல்லா சினாப்சிஸும் எல்லா இதோடைய இதுவும் வந்து உங்களுக்கு கான்செப்ட் நீங்க தெரிஞ்சாதான் matrices and determinants are very easy. பார்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஈச் அண்ட் சின்ன சின்ன சினாப்சிஸ் சொல்றேன்ல, the synapses are very important. What is independent matrix? What is involuntary matrix? What is orthogonal matrix? What is symmetric matrix? What is singular matrix? இப்படி எல்லாமே தெரிஞ்சாதான் the problem is very clear. ரைட்டுங்களா? Next. So coming to the next one. Finished? Inverse of a matrix. Next one is inverse of a matrix. The next one is inverse of a matrix. Okay. So what is inverse of a matrix? பாருங்க, inverse of a matrixக்கு the important concept என்ன தெரியுங்களா? AB is equals to BA is equals to I. இதுல வந்து derive பண்ணது இந்த inverse of a matrix. If AB is equals to BA, right? Then it is called a inverse of a matrix. Inverse of a matrix. So then inverse of a matrix. இப்ப பாருங்க, A என்றது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n ன்னு வச்சுங்க. Then B exists a square matrix B of order n. Then the matrix B இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் இன்வர்ஸ் பேர். அப்ப அந்த B தான் கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் A இன்வர்ஸ். இந்த B தான் நான் என்ன பண்ண போறேன், I am taking this as A inverse. I can write this as A inverse is equals to
1 by determinant A into adjoint of A. This is the formula to find out the A inverse. A inverse equals to 1 by determinant A into adj A. Next, some properties of inverse matrix. Properties of inverse matrix. Properties of inverse matrix. Now listen here. First, A transpose the whole inverse is equals to A inverse the whole transpose. AB the whole inverse. இது பேர் reversal law பேரு. B inverse into A inverse. ஓகேவா? Next one, adjoint of A inverse is equals to adjoint of A, the whole inverse. A inverse, the whole inverse is equals to A. அடுத்து ரொம்ப important, determinant of A inverse, இது ஒரு superstar concept. 1 by determinant of A or determinant of A, the whole inverse. இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு நீங்க ப்ராப்ளம் போடும் போது உங்களுக்கு தெரியும். அதே போல நெக்ஸ்ட் கொடுக்க போறோம் பாத்தீங்களா, சில ரிமார்க் எழுதிங்க, இல்ல நோட்டுன்னு போட்டு எழுதிய நோட்டுன்னு. இதுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் தான் தெரியுமா? நோட்டுன்னு போட்டு எழுதிங்க. The very important condition is A is a non-singular. A is a non-singular. Determinant of matrix வந்து ஜீரோவா இருக்க கூடாது. If A is a non-singular matrix, if A is a non-singular matrix, if A is a non-singular matrix of order n, of order n வச்சுங்க, of order n, கண்டிப்பா கீழே இருக்கிற very important. This is called all our super concepts, superstar concepts. You must by got it. இதை எதை மறந்தாலும் இந்த மாற்றம் நீங்க மறக்க கூடாது. ப்ராப்ளம்ஸ்க்கு very useful, very useful. Please take down that first one. நான் ஏற்கனவே அதை கொடுத்துட்டேன், இருந்தாலும் மறுபடியும் போடுறேன். Adjoint of A inverse, adjoint of A inverse is equals to adjoint of A the whole inverse, or the adjoint of A the whole inverse இருக்கு இல்லையா, அதனுடைய எது நான் தெரியுமா சொல்லலாம், 1 by determinant of A into A. மூணுத்துல எதை வேணா போகலாம். அடுத்தது செகண்ட், adjoint of A, adjoint of A is equals to determinant, அதனுடைய determinant, adjoint of A determinant is equals to determinant of A whole power n minus 1. இதுக்குள்ள இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார், அதுலயும் ஒரு ஹைலைட்டடான இது வந்து இதுதான். போன வருஷமும் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த கான்செப்டை, இந்த வருஷமும் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் நீங்க போட போற ஜூலைலயும் we are going to use this. Determinant of adjoint A is equals to determinant of A. இதெல்லாம் உங்க புக்ல இருக்கிறது தான். நான் அதான் சொன்னேன் பாத்தீங்களா, டிஎன்எஸ்சி இது சிபிஎஸ்சில கூட இவ்வளவு நுணுக்கமா இருக்காது. We have a very deep study. You have to give இல்லையா, எல்லா விஷயமும் கொடுத்துருக்கான், டெப்தா கொடுத்துருக்கான் உங்களுடைய என்சிஆர்டில. But only thing, this examination was conducted by CBSE, Central Board Syllabus. அதை என்டிஏ நடத்துறாங்க, அதனால என்சிஆர்டி இஸ் இம்பார்ட்டன்ட். மற்றபடி என்சிஆர்டியை கம்பேர் பண்ண முடியும், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய சொல்லலாம், இது வந்து அதோட அதிகமான விஷயங்கள் தரப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம தமிழ்நாடு சிலபஸ்ல எனி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எதை நீங்க கரைச்சு கொடுத்தாலும் யூ ஆர் ரெடி டு ப்ரிப்பேர் ஃபேஸ் எனி இது. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் தேர்ட், determinant of adjoint A போட்டோம் இல்லையா. அடுத்தது adjoint of A. பாருங்க, இது 5 நீங்க தனியா எழுத போறீங்க, நான் டைம் தர போறேன். adjoint of adjoint, ஒருவேளை எல்லாத்தையும் எதை விட்டாலும் இதை விடக்கூடாது. determinant of A whole power n by 2, n minus 2 into A. ஓகேவா? So determinant of A whole power n by 2 into A. ஓகேவா? adjoint of adjoint A. அடுத்தது இதுவும் சூப்பர் ஸ்டார், இதுதான் கான்செப்ட் தான். இதுவும் எல்லாமே நான் கொடுக்குற எல்லாமே சூப்பர் ஸ்டார் தான். நெக்ஸ்ட் adjoint of some constant into A. கான்ஸ்டன்ட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா, adjoint யூஸ் பண்ணல. adjoint of K into A, இல்ல adjoint of K into A. நான் கொடுத்துட்டு ஏற்கனவே கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. adjoint of K into A இந்த உணர்வு முறை எழுதிங்க, because how it is important. K power n minus 1 into adjoint of A. ஏன் இதை தனியா எடுத்து போறோம்னா, இதெல்லாம் very useful solving the problems in determinants where K is a real number, where K is a real number. Next,
determinant of இதுவும் ஒரு சூப்பர் ஸ்டார் பாருங்க. determinant of adjoint of A. இது வேற இது வேற. இது determinant வந்துருச்சு. determinant இல்லனா determinant of A whole power n minus 2 into A. இங்க which is equals to determinant of A whole power n minus 1 the whole square. ப்ராப்பரா இதோ கரெக்டா எழுதுங்க ஃபார்முலாவை. சரிங்களா? the result எழுதுங்க. determinant of adjoint A is equals to determinant of A whole power n minus 1 the whole square. சரிங்களா? அடுத்தது இந்த 5 கூட போதும். அது ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்ததுதான். இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த 5 ரிசல்ட்டை நீங்க தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கணும். 5 ரிசல்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதர் தன் தட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ், இது கூட இந்த இது மெயின் ஹைலைட்டட் ஒன், சூப்பர் ஸ்டார்ஸ். ஓகே, ஆர் யூ ரெடி? நெக்ஸ்ட் போலாமா? ப்ளீஸ், எதுவுமே வார்த்தையே வர மாட்டேது. ப்ளீஸ் கைண்ட்லி இன்டராக்ட் வித் மீ. எஸ் சார். எஸ். இப்போ பாருங்க, இதுலயே நான் சைட்ல போடுறேன். இப்போ x1, y1, x2, y2, x3, y3 are the vertices of the triangle. Then determinant யூஸ் பண்ணி area of the triangle கண்டுபிடிக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா 1/2 into x1, y1, x2, y2, x3, y3, 1, 1, 1 square units. Using the determinant, we can able to find out the area of the triangle. Now, next, solution of simultaneous equations. Solution of simultaneous equations பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நான் சொன்ன மோஸ்ட்லி இன்னைக்கு கான்செப்ட் தான் சொன்னேன் இல்லையா? simultaneous equations. Solution for simultaneous equation. First நம்ம பார்க்க போறது test is called Cramer's rule. First one is Cramer's rule. தயவு செய்து எல்லாரும் கவனிங்க, கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இது லீனியர் ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். simultaneous equationsலாம் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. that is called unknown values are 3. a1x plus b1y plus c1z is equals to d1. a2x plus b2y plus c2z equals to d2. a3x plus b3y plus c3z equals to d3. If these are the dx equations கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த to solve this system of equation using Cramer's rule, first you have to find out that called del. அப்படின்னா you have to take the coefficient of x, y, z. அப்படின்னா நான் அதுக்கு மட்டும் டிட்டர்மின் கண்டுபிடி. a1, b1, c1, a2, b2, c2, a3, b3, c3. நெக்ஸ்ட் del xன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னா, we have to replace the x values by constant terms. Here we have to put d1, d2, d3, b1, b2, b3, c1, c2, c3. Similarly, dy, you have to replace a1, a2, a3 அப்படி இருக்கும். You have to replace b1, b2, b3 by d1, d2, d3, c1, c2, c3. Next, del z, a1, a2, a3, b1, b2, b3, and it was replaced by d1, d2, d3. The values will give you the determinant del x, del y, del z. இது நாலுமே கண்டுபிடிச்சிட்டோமா? If I want to find out the solution x தேவைனா del x by del, y தேவைனா del y by del, z தேவைனா del z by z. சரி, del. இதுதான் கண்டுபிடிக்கும். So this is the ideology to find out the Cramer's rule. Using Cramer's rule, the solutions of simultaneous equations. இப்போ x, y, z. இப்போ இந்த கொடுத்துக்கிற ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி அப்படின்றத கண்டுபிடிக்கும். கண்டிஷன்ஸ், கன்சிஸ்டன்சி, இன்கன்சிஸ்டன்சி அப்படின்றது. இப்போ சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் இது வந்து ஒர்க்கிங் ரூல் போட்டுக்கலாமா? ஒரு டேபிளர் கால மாதிரி உங்களுக்கு போட்டு சொல்ற பாருங்க. ஒர்க்கிங் ரூல் ஃபர்ஸ்ட் நான் டெல் கண்டுபிடிக்கிறேன் இல்ல. இப்போ டெல் உடைய வேல்யூ ரெண்டு விஷயமா இருக்கலாம். ஒன்னு டெல் ஈக்குவல் டு 0, இன்னொன்னு வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கலாம். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டெல் நாட் ஈக்குவல் டு 0. பாருங்க, இதெல்லாம் இப்போ உங்களுக்கு நான் போடுறது வந்து உங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கும். ஆனா ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணும்போது பாருங்க சார் கொடுத்தது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு. ரெண்டு விஷயம், டெல் உடைய வேல்யூ ஈக்குவல் டு 0வா இருக்கலாம் அல்லது நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கலாம். நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா பாருங்க சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா சிஸ்டம் இஸ்
consistent. நல்லா கவனிச்சுங்க. System is consistent and has unique solution. And has unique solution. பாருங்க, system is condition and has unique solution. அப்ப கண்டிப்பா இந்த வேல்யூஸ் கழிச்சு போதும். இது பாருங்க, x equals to del x by del, y is equals to del y by del, z equals to del z by dz. As usual, x க்கு y க்கு தனித்தனியா வேல்யூ உண்டு. ஆனா ஒருவேளை del equal to 0 இருக்குன்னு வச்சீங்க, del equal to 0. இப்ப இந்த இடத்துல தெரியுமா, இது ரெண்டு விஷயத்த சொல்லலாம். We have to check the value for del x. Check the values for del x, del y, del z. இப்ப பாருங்க, இதுல அதுல இருந்து ஒரு சப்டிவிஷன். Check the values for del x, del y. இப்போ நான் மூணுத்தையும் செக் பண்றேன். del x உடைய வேல்யூ, del y உடைய வேல்யூ, del z வேல்யூ. இதுல அட்லீஸ்ட் any one of del x, del y, del z not equal to 0. Not 0. புரியுதுங்களா? எது del 0 ஆயிடுச்சு, del x, del y, del z ல ஏதோ ஒன்னு 0 வரல. அப்ப அதுக்கு பேர் என்ன தெரியுமா? We call it as inconsistent. We call it as inconsistent, which means that it has no solutions. It has no solutions. On the other hand, மூணுமே 0 இருக்கு. del x, del y, del z. இது மூணுமே 0 இருக்குப்பா. del x, del y, del z மூணுமே 0 இருக்கு. அப்ப என்ன தெரியுமா சொல்லலாம், இது பேரு இது கன்சிஸ்டன்ட் தான், பட் இட் ஹாஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ரெண்டு இடத்துல கன்ஃபியூஷனா இருக்கா இது இருக்குப்பா, கன்சிஸ்டன்டா இருக்கு. ஒன்னு del x 0 கிடையாது, del y 0 கிடையாது, del z 0 கிடையாது. பாருங்க, del not equal to 0ன்னு முடிஞ்சு போயிடுச்சுனாலே இந்த விஷயங்கள் கண்டுபிடிச்சிடலாம். del 0 சொல்லும்போது ரெண்டு விஷயம், del x, del y, del z ல ஏதாவது ஒன்னு 0 இல்லைன்னா முடிஞ்சிருச்சு, இன்கன்சிஸ்டன்ட். அப்போ நோ சொல்யூஷன். ஏதாவது மூணுமே 0 இருக்குன்னா கன்சிஸ்டன்ட் தான். It has infinitely many solutions. Please take down the diagram. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிராமர் ரூல் மாதிரி ஈஸியா தான் ஃபர்ஸ்ட் போட்டேன் நான். Next பாருங்க, matrix method. The next method is called matrix method. Next is matrix method. Okay, so the same three equations, if it is in the form of matrix method, if you take the method as ax equals to b, we can write a is equals to, அதுவும் இதே மாதிரி நமக்கு முன்னாடி கொடுத்தாலும் அதே மூணு ஈக்குவேஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப அதுல இருந்து நான் எடுக்கப்பட்ட அவருடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னன்னா a1, b1, c1, a2, b2, c2, a3, b3, c3. ஓகேங்களா? அண்ட் b is equals to the constants term d1, d2, d3. முன்னாடி ஈக்குவேஷன் போட்டோம் இல்லையா, அதனால தான் நான் எடுக்கல. the three simultaneous equations அதே தான் இதுல இருந்து எடுத்துருக்கிறேன். அண்ட் x உடைய வேல்யூ வந்து x, y, z. இப்போ இதுல இருந்து நான் x உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா I can write x is equals to a inverse b. We all know how to find out a inverse, which is equals to 1 by determinant of a into adj a. Then you can find out where you studied in the +2. Very simple. Now நமக்கு அதை தாண்டி சில முக்கியமான கான்செப்ட்ஸ் இங்க படிக்க போறோம். நோட்னு போட்டு எழுதிங்க, ஆர் ஒர்க்கிங் ரூல் கூட சொல்லலாம், போன வாட்டி மாதிரி. ஃபர்ஸ்ட் கேஸ் இப்ப பாருங்க, இந்த கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதுல இஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் a is not equal to 0, சரிங்களா? இதே போன வாட்டி கண்டுபிடிச்ச டிட்டர்மினன்ட் ஆஃப் a not equal to 0, the system is consistent. The system is consistent and has unique solution. எப்பொழுதுமே del உடைய வேல்யூ not equal to 0னா பிரச்சனையே கிடையாது. ஃபர்ஸ்ட் கேஸ் இது. செகண்ட் பாருங்க, if del equal to 0, that's the determinant of a equal to 0. புரியுதுங்களா? determinant of a is equal to 0. இப்போ இந்த கண்டிஷன் போன வாட்டி மாதிரி தான். system is either no solution or infinitely many solutions.
சரிங்களா? இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இப்போ இதை எப்படி கன்ஃபார்ம் பண்றது? எய்தர் நோ சொல்யூஷன், அதுக்கு ஒன்று கண்டுபிடிங்க. அதான் தேர்ட் ஸ்டெப்ல போட்டுக்கலாம். என்னன்னா adjoint of A into B. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? Find adjoint of A multiplied by B. adjoint கண்டுபிடி, B மல்டிப்ளை பண்ணு. இதனுடைய adjoint into B, இதுல வந்து பாருங்க, adjoint A into B உடைய வேல்யூ ஈக்குவல் டு 0வா இருக்கு. adjoint A into B இல்லையா? சோ நம்ம அதனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். adjoint of A into B, இதுல சப்டிவிஷன் போடுங்க. if adjoint A into B is equals to 0, adjoint of A into B is equals to 0, the system is consistent. The system is consistent and has uniquely many solutions. Uniquely many solutions. இப்போ செகண்ட் கேஸ், if adjoint of A into B not equal to 0, if adjoint of A into B not equals to 0, the system is consistent, sorry, the system is inconsistent and has no solution. கிராமர் ரூலுக்கு ஒரு மாதிரி, இதுக்கு ஒரு மாதிரி. இதுல வந்து நீங்க எதை யூஸ்ஃபுல்லா எடுத்துக்கலாம் சொன்ன? கிராமர் ரூல் தான் வெரி சிம்பிள், அதை எடுத்துக்கலாம். System is inconsistent and has many solutions. Sir, and has no solution. Sorry. Please take note. This is all about matrix method. Next is homogeneous equations. Homogeneous equation. A1x plus B1y plus C1z equal to 0. A2x plus B2y plus C2z. You can take this as homogeneous equation. Z is equals to 0. A3x plus B3y plus C3z equal to 0. So if these three equations, right hand side full பாருங்க, ஒன்னவாட்டி D1, D2, D3 ஃபுல்லாவே 0. இப்போ வந்துட்டாலே இதுல இருந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா, கிளியர்லி இப்ப பாருங்க, இதனுடைய வேல்யூ del x del y del z உடைய வேல்யூ என்னது? 0. del x del y del z equals to 0. Clearly we know that del x del y del equals to 0. இப்போ இந்த del x del y equal to 0னால இந்த கண்டிஷன்ல if del கண்டுபிடிப்போம்ல, அதனுடைய வேல்யூ not equal to 0, அதனுடைய வேல்யூ not equal to 0 வந்தா அந்த ஈக்குவேஷன் எப்படி போனானா x is equals to y is equals to z equal to 0 ன்னு போடலாம். இதுக்கு பேர் என்னன்னா trivial solution. This is called a trivial solution. நிறைய முறை பார்த்திருப்பீங்க क्वेश्चन பேப்பர்ல. What do you mean by trivial solution? Trivial solution னா the homogeneous equation del not equal to 0. கண்டிஷன் அதான். del னா the coefficient of x, y, z. அதனுடைய டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. That is called del. Everybody knows that del value. அடுத்த கேஸ், செகண்ட் கேஸ் பாருங்க. மூணுமே ஈக்குவல் தான். del x, del y, del z equals to 0. இப்போ del equals to 0. பாருங்க, அந்த ஹோல் டிட்டர்மினன்ட் எல்லாமே 0. del x del y del z del equal to 0. புரியுதுங்களா? இப்போ நாலுமே 0 இல்ல, since del is equals to, del x is equals to, del y is equals to, del z equal to 0. இந்த கண்டிஷன்ல we can say it is called a non-trivial solution. So that is the difference for trivial and நம்மளுக்கு வேற எதுவும் தேவையில்லை இதுல கண்டிஷன்ல. trivial solutionனா del value not equal to 0. non-trivial solutionனா del value is equal to 0. Okay, trivial means not equal to 0, non-trivial means equal to 0. Okay, next rank matrix. rank வந்து யூஸ் பண்ணி எப்படி கன்சிஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் ரேங்க். அதுக்கு முன்னாடி, ரேங்க்குக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ். ரேங்க்குக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ், எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், நாட் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ், எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுதான் ரோஸ் இன்டு காலம்ஸ். அதாவது எப்படி சொல்லுவோம்னா, R1 is equals to R1 plus 2R2, R3 is equals to R1 plus R2 plus R3 போடுறோம் இல்லையா, இது பேர் தான். அப்போ
நீங்க எனி ரோ யூ கேன் டேக் எனி காலம், யூ கேன் கிவ் எனி அட்ஜஸ்ட்மெண்ட், வாட் எவர் யூ லைக். அதுக்கு எதுக்காக எடுக்கிறோம்னா ரோ எக்லன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு மெத்தட் கொண்டு வரணும். ரோ எக்லன் ஃபார்ம்னா அந்த ரெக்டாங்கிள்ஸ், இந்த நீங்க அப்பர் ட்ரையாங்கிள் லோயர் ட்ரையாங்கிள் படிச்சிருப்பீங்க. நான் நிறைய டைம் இல்லாதனால அதெல்லாம் நடத்த முடியல. பாருங்க 6 2 3 4 1 0 0 0. இந்த எல் ஷேப் இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கலாம் ரைட் ஹேண்ட்ல இருக்கலாம், இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா இது பேர் ரோ எக்லன் ஃபார்ம். மோஸ்ட்லி ரெக்லன் ஃபார்ம் வந்து லாஸ்ட் ரோ ஜீரோ ஆக்குற மாதிரி பார்க்கும். சரிங்களா, லாஸ்ட் ரோவை ஜீரோ ஆக்குற அதுதான் ரோ எக்லன் ஃபார்ம். அப்போ யூசிங் த எலிமெண்டரி ஆபரேஷன் we can transform the matrix, any matrix, into a simplify into a row echelon form. இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாம். அப்போ ஒருவேளை இந்த இடத்துல இந்த லாஸ்ட் மட்டும் ஜீரோ இல்லாம எல்லா ரோ எங்கெங்கெல்லாம் மேக்ஸிமம் ஜீரோ ஆகணும் ஆக்கலாம். ஏன் காரணம்னா ரேங்க் கண்டுபிடிக்கும். ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ரேங்க் வந்து என்னன்னா, இப்போ சப்போஸ் we can take 3/4 மேட்ரிக்ஸ்னு வச்சுங்க. 3/4 மேட்ரிக்ஸ், இதோட ரேங்க் வந்து less than or equal to 3. அப்போ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏன்றது வந்து ஒரு எலிமெண்ட் ஏ இருக்குன்னு வச்சுங்க. ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு 3/3 மேட்ரிசஸ், A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3. சரிங்களா, A3 B3 C3. இப்போ இந்த ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இதுல எது மினிமமா இருக்கும்? சப்போஸ் நான் 3/3னா 3 இஸ் த மினிமம். 3யோ அல்லது கீழே தான் இருக்கும் ரேங்க். ரேங்க் ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் than or equal to 1 or rank of A என்றதுனா தெரியுமா, எது மேக்ஸிமம் less than or equal to minimum of m, n. எது சின்னதா இருக்கோ அதுதான் இருக்கும். இப்ப m ஆர்டர் n ரோ இருக்குன்னு வச்சுங்களேன், இதுல m பெருசா இருந்தா n தான் வரும். எது சின்னதா இருக்கோ அதுதான் ரேங்க், அதுக்கு கீழே வரலாம். எப்போ ரேங்க் வரணும்னா அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வரணும், அதுதான் ரேங்க். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அதனுடைய வேல்யூஸை வந்து நீங்க பார்க்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம். இதுல ரெண்டு நோட் பண்ணீங்க. இப்ப ரேங்க் அப்படின்னு சொல்லும்போது இதுல வந்து ரேங்க் ஆஃப் ஏ, ரேங்க் அப்படின்னா எதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0, எந்த ஆர்டர் 3/3 அதை தான் நீங்க வந்து ரேங்க் சொல்லணும். ஒருவேளை நான் எடுக்கிற 4/4 இருக்கு, அதுல 3/3 இருக்கு, நாட் ஈக்குவல் டு 0 வருது எல்லா 3/3 மேட்ரிசஸும், டு கன்சிடர் ஃபார் 2/2 மேட்ரிசஸ், அதுவும் 0வா இருக்கு. அப்போ லாஸ்ட்ல ஆன்சர் இஸ் 1 தான். புரியுதுங்களா, ரேங்க் ஆஃப் ஆர்டர் இஸ் 1. ஒருவேளை 2/2 மேட்ரிக்ஸ், எனி ஒன் ஆஃப் த 2 மேட்ரிக்ஸஸ் த டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0, then that is the rank. இப்போ சப்போஸ் வந்து இப்போ இந்த ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ரோ எக்லன் ஃபார்ம்ல இருக்குன்னு வச்சுங்க. இதுல எத்தனை ஜீரோஸ் இருக்கோ, எத்தனை நான் ஜீரோ ரோஸ், இப்போ பாருங்க இந்த இடத்துல இருக்கு 3/3 மேட்ரிக்ஸ். சரிங்களா, இதுல வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு 0 ரோஸ் வந்துச்சு, இல்லாதது 2 0. அப்போ இது ரேங்க் ஆஃப் இது ஏன்னு வச்சுங்களேன், the rank of A உடைய வேல்யூ 2. அப்ப என்ன சொல்லணும்னா the rank of a matrix in row echelon form is the number of non-zero rows in it. எத்தனை non-zero rows இருக்கோ அதுதான் rank. அப்ப நீங்க தான் ஒரு டிப்ஸ், ஒரு ரோ எக்லன் ஃபார்ம்ல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எத்தனை non-zero ranks இருக்கு ரோஸ் இருக்கோ அதுதான் ரேங்க். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாருங்க டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி யூசிங் a rank மெத்தட். இப்போ பாருங்க ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் வச்சுங்களேன், AX is equals to B. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இதனுடைய A, B உடைய ரேங்கை கண்டுபிடிப்பீங்க. A, B ரேங்க். இந்த A, B க்கு ரேங்க் இஸ் ஆல்வேஸ் denoted by letters row. புரியுதுங்களா? இப்போ இதுதான் கண்டிஷன், ஒர்க்கிங் ரூல். எல்லாத்துக்கும் சொன்னால கிராமர்ஸ் ரூல், சிஸ்டம் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ், அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் மெத்தட். இப்போ ரேங்க் மெத்தட்ல பாருங்க, இதுவும் ரொம்ப முக்கியம். இங்க இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் 3 அன்னோன்ஸ் நான் முன்னாடி கொடுத்துருந்தேன், AX1 A, அதெல்லாம் அப்படி n அன்னோன்ஸ் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ ரேங்க் ஆஃப் A இஸ் ஈக்குவல்ஸ் டு, பாருங்க ரேங்க் ஆஃப் A ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ரேங்க் ஆஃப் A இஸ் ஈக்குவல்ஸ் டு ரேங்க் ஆஃப் A, B. சரிங்களா, ரேங்க் ஆஃப் A by B இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். ஒருவேளை ஈக்குவேஷன் 3 அன்னோன்ஸ் இருக்கு, X, Y, Z மட்டும் தான் இருக்கு, ஈக்குவல் டு 3 வருது, ரேங்க் வந்து 3 தான், ஏன்னா அன்னோன்ஸும் 3. உடனே என்ன சொல்லணும்னா the system is consistent and has unique solution. The system is consistent and unique solution. The system is consistent and unique solution. Second, rank of A is equals to rank of A, B less than unknown. ஒருவேளை குறைஞ்சிருச்சு, எதோட குறைஞ்சிருச்சு, ரெண்டுமே ஈக்குவல். ரேங்க் ஆஃப் ஏவும் ஒன்னா இருக்கு, ரேங்க் ஆஃப் A, Bயும் ஒரே மாதிரி. ஒருவேளை 3/3னா பிரச்சனை இல்லை. இது வந்து சிஸ்டம் 3/3 ஈக்குவேஷன்ஸ்க்கு 3 அன்னோன்ஸ் இருந்தா, இங்க அன்னோன் 3 தான் இருக்கு, ஆன்சர் வந்து 2 வருது, அல்லது ஆன்சர் 1 இருக்கு, both are same. ஒண்ணே என்ன சொல்லலாம், the system is consistent and has infinitely many solution. And has infinitely
many solutions. ஓகேங்களா? Third, rank of A is not equals to rank of A, B. அப்போ என்ன அர்த்தம்னா it is inconsistent. It is inconsistent and has no solutions. பாருங்க எல்லா சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸும் சொல்லி கொடுத்துட்டேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் கிராமர்ஸ் ரூல், மேட்ரிக்ஸ் மெத்தட் அண்ட் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ். நவ் த ரேங்க் மெத்தட். ப்ளீஸ் டேக் டவுன். நவ் வி ஆர் கோயிங் டு டூ சம் ப்ராப்ளம்ஸ். பிஃபோர் தட் I'll give you some of the important results. அதாவது உங்களுக்கு ஒன்று டிட்டர்மினன்ட்ஸ்ல ஃபேக்டர் தியரம்னு இருக்கு. 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அதுல சில ரிசல்ட்ஸ் நம்ம டைரக்டா ப்ரூவ் பண்ணிருப்போம். அங்க ப்ரூவ் பண்ணிருப்போம். இங்க நேரட்டா ஞாபகம் வச்சுனா போதும். அங்க போயிட்டு ஃபேக்டர் தியரம் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். இதெல்லாம் டு சேவ் அவர் டைம். திஸ் ஆல் டைம் மேனேஜ்மெண்ட். I'll give you some important determinants using the factor theorem யூஸ் பண்ணிருப்போம். சில ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். இதெல்லாம் பண்ணி லாஸ்ட்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ், சம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு கொடுங்க. இம்பார்ட்டன்ட் டிட்டர்மினன்ட்ஸ் போட்டுங்க. இதெல்லாம் நீங்க டைரக்டா உங்களுக்கு ஞாபகம் வரணும். சில ப்ராப்ளம்ல கேட்டிருக்காங்க. டைரக்டா யூ கேன் யூஸ் திஸ் ரிசல்ட். யூ கேன் ரைட் திஸ் as some important results. Important results. Take down that. The first one பாருங்க. 1 1 1 A B C A square B square C square. Just convert rows into columns. A B C A square B square C square, which is equals to A minus B, B minus C into C minus A. Okay. Next, 1 1 1 A B C A cube B cube C cube, which is equals to A minus B, B minus C, C minus A plus B plus C, A plus B plus C. Next one, 1 1 1 A square B square C square A cube B cube C cube, which is equals to A minus B, B minus C, C minus A, AB plus BC plus CA. Next, 1 plus A, 1 1, ரொம்ப important one, 1 plus A, and then 1 plus B, 1 1 1 plus C, which is equals to ABC into 1 plus 1 by A plus 1 by B plus 1 by C. இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட்ல நீங்க டெரைவ் பண்ணிருப்பீங்க. இங்க ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸா எடுத்துக்கணும். அடுத்தது the next one, ABC BCA CAB, which is equals to minus A cube minus B cube minus C cube plus 3ABC. அப்படியே மாத்தி கூட போட்டுக்கலாம். 3ABC minus A cube minus B cube minus C cube. Next, determinant of 0xy minus x 0z, 0 minus y minus z. The value of determinant is 0. Next one, A B C PQR 0 0 0 PBR. Then the value is ABC minus PBR. பாருங்க, அந்த டிட்டர்மினன்ட்ஸ் மட்டும், டயகனல்ஸ் மட்டும் வேல்யூ இருந்தா டைரக்டா அதை மல்டிப்ளை பண்ணலாம். மற்ற எதுவுமே தேவையில்லை. ABC minus PBR. நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன், 1A 1B 1C. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா B plus C, C plus A plus B. இதனுடைய வேல்யூ ஈக்குவல் டு 0. Okay, right. Now we'll do some problems. Okay, va? Take down the first problem in matrices and determinants.
let P is equals to, the next problem. First, இப்பதான் இவ்வளவு கான்செப்ட்ஸ்லாம் நீங்க தயவு செய்து நான் மறுபடியும் சொல்றேன். Everybody please go through the concepts. Problems போடும்போது ஈஸியா இருக்கும். Let P is equals to minus 30. Let P is equals to minus 30, 20, 56, 20, 56, 90, 140, 42, 120, 60, 14. And A is equals to 27 omega square. 27 omega square. Minus 1 minus omega 1. 0 minus omega plus 1. 0 minus omega plus 1. Where omega is equals to minus 1 plus I root 3 by 2. And I3 be the identity matrix of order 3. Where I3 be the identity matrix. Where I3 be the identity matrix of order 3. If the determinant of the matrix, P inverse AP minus I3 the whole square is alpha omega square. Then the value of alpha is equals to. So I want everybody to listen. This is the first problem. Before the question, repeat question. P equals to minus 30, 20, 56, 90, 142, 42, and 120, 60, 14. And A is equals to 27 omega square minus 1 minus omega 1, 0 minus omega minus omega plus 1. Correct? Right. So now listen here. Then I3 is the unit matrix. Omega is minus 1 plus I root 3 by 2. If the determinant of the matrix P inverse AP minus I3 the whole square is alpha into omega square. Please listen. இங்க இந்த பார்த்தோனே क्वेश्चन பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய டிட்டர்மினன்ட்லாம் கொடுத்திருக்காங்க, மேட்ரிக்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க, கவலைப்படாத. இந்த Pன்றது யூஸ்லெஸ். அதை யூஸே பண்ண போறது எப்படின்னா I want to find out this thing. இப்போ இதை மட்டும் எடுத்துங்க. P inverse AP minus I3 the whole square. இது வந்து A minus B the whole square. இது எப்படி போடலாம்னா P inverse AP the whole square minus 2 times of AB. அப்போ 2 into P inverse of A into P into I3 plus B square, I3 square. I can write this as I3 square. Isn't it? So I can write this as I3. So I3 na verum I தான். நம்ம I3 ன்றது எதை குறிக்கிறது? It gives the order. அது போடணும்னு அவசியம் இல்லை. அங்க கொடுத்ததுனால போட்டிருக்கோம். இந்த P inverse AP square இருக்கு இல்லையா? P inverse AP square. இது எப்படி தெரியுமா போடலாம்? P inverse property. இந்த A மட்டும் ஸ்கொயர் ஆகும். A square P. You can write this as P inverse A square P. P inverse A square P. ஓகேங்களா? இந்த வேல்யூ நான் என்ன பண்றேன்? Let us take this as M னு எடுத்துக்கோங்க. வேற ஒரு நோட்டேஷன்ல போட்டது. P inverse இருக்குல்ல, இதனுடைய வேல்யூ வந்து M. So P inverse of A square P 2 into P inverse of A into P. சரிங்களா? I can write this as P inverse of 2 into P. Minus 2 into P inverse of A into P into I. Plus I square. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? Everywhere I am multiplying by P. அப்போ multiplying by P na this becomes PM. P inverse A square P minus 2 into P inverse A into PI plus I square. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். If A is a square matrix,
A inverse A inverse உடைய வேல்யூ I. இதனுடைய வேல்யூ I சொல்லலாமா? இதனுடைய வேல்யூ I சொல்லலாமா? ஓகேவா? இதனுடைய வேல்யூ I, இதனுடைய வேல்யூ I. அப்ப therefore PM is equals to இது மட்டும் என்ன இருக்கும்? A square P. இதனால 2PP inverse becomes I. அப்ப என்ன இருக்குன்னா minus 2API. minus 2API. ஐனா யூனிட் மேட்ரிக்ஸ் அதை போடணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் இதுல ரைட் பிளஸ் இதை P ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கலாம். திஸ் பிகம்ஸ் I square P. போன வாட்டி இதை போட்டுருந்தோம், விட்டுட்டோம். I square P. இப்போ இது எல்லாத்துலயும் P காமன் ஆடுங்க. PM is equals to A square minus 2AI plus I square into P. இதனுடைய வேல்யூ என்னமா போடலாம்? A square minus 2AI plus I whole square. Very good. A minus I the whole square, which is equals to A minus I the whole square into P. ரெண்டு பக்கமும் டிட்டர்மினன்ட் எடுங்க. Taking determinant on both sides. PM is equals to A minus I the whole square into P determinant. நான் ஏற்கனவே சொன்னேன் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. Determinant of AB is determinant of A into determinant of B. Therefore, determinant of P into determinant of M is equals to determinant of A minus I the whole square into determinant of P. Now you can cancel determinant of P, determinant of P. Simply we have M is equals to A minus I the whole square into determinant. This determinant formula or determinant of A power N means I can write this as determinant of A the whole square. அதுதான் இங்க போட்டிருக்கேன். இப்போ எனக்கு M எதை குறிக்கிறது? இந்த P inverse of AP minus I3 the whole square. அப்ப எது மட்டும் கண்டுபிடிச்சா போதும்? A minus I the whole square கண்டுபிடிச்சா போதும். First of all, you find out A minus I. Your A is equals to 27 omega square. Minus 1 minus omega 1. 0 minus omega plus 1. Minus of unit matrix I na 1 0 0 1 0 1 0 0 0 1. You just subtract it. We'll get A minus I is equals to determinant போட்டுங்க. determinant கண்டுபிடிக்கணும். அதனால determinant value போட்டுங்க. 2 minus 1 1. 7 minus 0 0 omega square. Minus 1 minus 0 minus 1. Minus omega minus 1. 1 minus 0 1. 0 minus 0 0. Minus omega. Omega plus minus 1 omega. Now you find out the determinant of this one. Just you find out the determinant of A minus omega. Which is equals to 1 into this row, this column cancel. Minus omega square. Minus omega. Minus into plus plus omega. Minus 7 into this row, this column cancel. Verum minus omega da varum. Plus omega square into this row, this column cancel. We have plus omega. சரிங்களா? We have minus omega plus omega cancel. அப்ப என்ன கிடைச்சது உங்களுக்கு? Minus omega square. Minus omega square. அதுக்கப்புறம் minus 7 into minus omega வா? Omega. Minus 7 plus 7 omega வா? So which is equals to தப்பு இது பண்ணிட்டோம்னா மைனஸ் ஒமேகால. அப்போ இது மைனஸ் ஒமேகா வரும். அப்போ ஃபர்ஸ்ட் இடத்துலையும் we have எல்லாமே பிளஸ்ல ஆயிடும் இல்லையா? ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா இது எல்லாமே பிளஸ் ஆயிடும். தப்பு பண்ணிட்டீங்க. மைனஸ் ஒமேகா வில் கெட் ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் 2 ஒமேகா. இது வந்து பிளஸ் ஒமேகா இருக்கும். பிளஸ் ஒமேகா. அப்போ therefore minus 7 ஒமேகா minus 7 ஒமேகா பிளஸ் ஒமேகா கியூப். கரெக்டா? So omega square plus 2 omega. Sir. ஏல minus omega plus 1 தானே sir? Minus omega? Minus plus 1. Okay sir. Minus omega தான் வரும். கரெக்ட் தான். Okay sir. சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இதை அப்படியே கூட வச்சுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கூட போட்டுக்கலாம். 1 plus omega square. ஏன்னா பிகாஸ் இங்க கொடுத்துட்டான் பாருங்க. omega is equals to minus 1 plus I root 3 by 2. அப்போ omega is a cube root of unity. ரெண்டு கண்டிஷன் சொன்னேன். 1 plus omega squared equal to 0. இன்னொன்று வந்து omega cube equals to 1. இதுல omega plus omega square இருக்கா? அதனுடைய வேல்யூ minus 1 போடலாம். அப்போ that is equals to minus 1. வெறும் omega இருக்கு. அடுத்தது இதை வந்து என்ன சொல்லலாம்? minus 7 into omega minus 7 omega. omega square plus 1 என்ன வரும்? ஓகேங்களா? ஒமேகா ஸ்கொயர் minus omega பிளஸ் ஒமேகா வரும் இல்லையா? மைனஸ் சாரி minus 7 ஒமேகா தான். இது வந்து என்ன ஆயிடும்னா which is equals to plus 1 மாறிடும்.
+1 -1 cancel ஆயிடும். Omega -7 omega, which is equals to -6 omega. சரிங்களா? which is equals to -6 omega. கரெக்டா? ஒரு சின்ன மிஸ்டேக் இங்க மைனஸ் போடாதனால பிரச்சனை ஆயிடுச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. We'll get a minus I, the determinant is equals to minus omega I. A minus determinant I, the whole square means you have to square 36 omega square. But according to the problem, it was given that alpha omega square. Instead of alpha, we have 36. Therefore, your alpha is 36. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். 2021ல கேட்ட ஒரு கொஸ்டின் இது. புரியுதுங்களா? மறுபடியும் சொல்லிட்டுங்களா? இங்க அந்த பிக்கு வேல்யூ இல்லை பாருங்க. பி உடைய வேல்யூ கொடுத்துட்டா, ஏ உடைய வேல்யூ கொடுத்துட்டா, இந்த ஒமேகான்றது வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட். ஏன்னா அதை தான் இன்டைரக்டா சொல்லிட்டான். -1 + I√3/2. I is the unit matrix of order 3 அப்படின்னு கொடுத்துட்டா, then the value of P inverse of AP minus I3 the whole square is alpha omega square. Then what is the value of alpha ன்னு கேட்டிருக்கான். Now I am considering M as this one, M inverse of AP minus I3. இப்போ இதுல P ரிமூவ் பண்ண போறோம். P கொடுக்கவே பாருங்க. Just to confuse you, the value of P is given. யோசிக்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா P inverse of AP the whole square 2P inverse of API plus I square. P inverse of AP the whole square எப்படி தெரியுமா போறோம்? உள்ளகிற வேல்யூ மட்டும் தான் P inverse A சொல்லும்போது only the A square மட்டும் ஆகும், மைனஸ் மீதி எல்லாம் அப்படியே இருக்கும். Now multiplying M by P, everywhere multiplying P inverse. So inverse property, A inverse equals to I இல்லையா? So therefore P inverse is equals to I. So that I means 1, அவ்வளவுதான். Unit matrix P inverse 1 matrix. We'll simply have A square P minus 2AP into I square P. Now if we take P common, we'll get A square minus 2AI plus I square. This is nothing but A minus I the whole square. Now taking determinants on both sides, we'll get determinant of PM equals to determinant of A minus I the whole square into P. Use the determinant AB equals to A into B. We can write determinant of P, determinant of M is equals to determinant of A minus I the whole square into determinant of PP cancel. Therefore, determinant of M is equals to determinant of A minus I the whole square. Find out A minus I. Your A is given. Your I is a unit matrix. Subtracting will get 1/7 omega square -1 minus omega -1. Everybody knows that how to find out the determinant. Finding the determinant will get -6 omega. Squaring will get 36 omega square. Compare with the given result. Alpha is nothing but 36. Please take down. We'll do the next problem. Quick. அதனால நீங்க பதறவே கூடாது. ஐடியா என்னன்றதை பார்க்கணும். P உடைய வேல்யூ எல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை பாருங்க. Next one. Let finished. Yes, sir. சார் லாஸ்ட்ல எப்படி சார் அந்த ஒமேகா ஸ்கொயருக்கு -1 வேல்யூ போட்டீங்க? ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ஒமேகாப்பா. ஒமேகா மட்டும் இல்லை, ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா. ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா உடைய வேல்யூ தான் -1 வருது பாருங்க ரிசல்ட். ஓகேவா? Let A is equals to the next problem. Let A is equals to let A is equals to let A is equals to A1, A2, B is equals to B1, B2, or two
2x1 matrices or two 2x1 matrices with real entries such that A is equals to XB. A is equals to XB, where X is equals to 1 by root 3. X is equals to 1 by root 3. 1 minus 1, 1K. 1 minus 1, 1K. And K belongs to R. If A1 square plus A2 square is equals to 2 by 3 B1 square plus B2 square. 2 by 3 B1 square plus B2 square. And K square 1 into B2 is not equals to K square 1 into B2 square is not equals to minus 2 B1 B2. Minus 2 B1 B2. Minus 1 B2 B1 B2. சரிங்களா? இப்போ இங்க ரொம்ப விஷயம் என்னன்னா முன்னாடி சொல்றேன். A-ன்றது A1 A2, B-ன்றது B1 B2, and this is real entries where A equal to XB, where X is equals to 1 by root 3, 1 comma minus 1, 1 comma K. இங்க A equals to என்ன சொல்லிட்டாங்கன்னா XB-ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப A உடைய வேல்யூ தெரியும் A1 A2, and X உடைய வேல்யூ வந்து 1 by root 3 into 1 minus 1, 1K. B உடைய வேல்யூ வந்து B1 B2. Okay, now we can write cross multiply பண்ணீங்கன்னா root 3 into A1 A2 equals to இதை multiply பண்ணுங்க 1 into matrix multiplication rows into columns B1 minus B2 divided by B2 minus KB2. கரெக்டா? B2 minus KB2 plus KB2. இப்போ நீங்க கம்பேர்ல we are equal matrix இல்ல 2 by 1 matrix. இதுவும் 2 by 1 தான், 2 by equal matrix. அப்ப கம்பேர் பண்ணா root 3 A1 is equals to B1 minus B2. Root 3 A2 is equals to B2 plus KB2. This is equation 1. This is equation 2. Squaring and adding 1 and 2. ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ற squaring and adding 1 and 2. So what will get ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றோம் இல்லையா? Will get அப்ப என்ன வரும்னா root 3 3A1 square plus 3A2 square. இதை ஸ்கொயர் பண்ணா B1 square. கரெக்டுங்களா? B1 minus B2 the whole square. நெக்ஸ்ட் ஸ்டெப் கூட எடுத்துக்கலாம் நீங்க ஒரு ஸ்டெப் B1 minus B2 the whole square plus B2 plus KB2 the whole square. Sorry, B1 plus KB2 the whole square. We'll get 3 a common எடுத்தா A1 square plus A2 square equals to B1 square plus B2 square minus 2 B1 B2 plus B1 square plus KB2 square plus 2K B1 B2. இதுல பாருங்க நீங்க தனித்தனியா பிரிக்கலாம்ல. B1 B square எல்லாத்தையும் தனித்தனியா நீங்க காமனா பிரிச்சு எடுத்துடலாம். இப்ப B1 square எங்க இருக்கு? இதோ இருக்கு. B1 square plus B1 square 2B1 square. B1 B2 இருக்கு. இதுல காமனா எடுக்கலாம்ல. பிளஸ் B1 B2 காமனா எடுத்தீங்கன்னா இங்க 2K இருக்கு, இங்க -2 இருக்கு. அடுத்து B2 square பாத்தீங்கன்னா காமனா B2 square இருக்கு, இங்க என்ன இருக்குன்னா 1 plus K காமன். I have just separated B1 square, B1 B2 and B2, yeah, which is equals to the K square. ஸ்கொயர் பண்ணும்போது K square B2. இப்போ வந்துருச்சுங்களா 2B1 square 2K. ஆனா the answer என்ன கொடுத்தாங்கன்னா the questionல A1 square plus A2 square is equals to 2 by 3 B1 square plus B2 square. அப்போ எனக்கு A1 square தேவை. A1 square plus A2 square which is equals to, given that இதை கொண்டு வந்தீங்கன்னா 2B1 square divided by 3 plus 2K minus 2 divided by 3B1 B2 plus 1 plus K square divided by 3 into B2 square. But according to the problem, your A1 square plus A2 square என்ன கொடுத்துருக்கான்? 2 by 3 B1 square பிரிச்சு போட்டுக்கலாம். B1 square
plus 2 by 3 b2 square. ஓகேவா? 2 by 3 b1 square equals to 2 by 3 b2 square, which is equals to என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, they have given that என்ன கொடுத்திருக்காங்க, which is equals to the பாருங்க நான் கண்டுபிடிச்சது 2 by 3 b1 square. அடுத்தது plus 2k minus 2 divided by 3 b1 b2 plus next one 1 plus k square by 3 b2 square. ஓகேவா? now you compare பண்ணலாமா? comparing the coefficient of b1 square பாருங்க ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு, அதனால அது எடுக்கக்கூடாது. அடுத்து b2 square பாருங்க, இங்க 2 by 3 இருக்கு, இங்க வந்து 1 plus k square by 3 இருக்கு. b1 b2 பாருங்க அங்க இல்ல, left hand sideல there is no b1 b2. இங்க 2k minus 1 இல்லனா அதனுடைய வேல்யூ 0 ன்னு பண்ணோம், k 2 by 0 இல்ல 2 by 3 2k minus 2 equal to 0. இந்த கண்டிஷன் எதுக்கு நம்ம கொடுத்திருக்கான்? ஒருவேளை இது ரெண்டு ஈக்குவல் இருந்தா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும், அதனால தான் அது நாட் ஈக்குவல் டு ஒரு கண்டிஷனை கொடுத்திருக்கான். இப்ப கம்பேர் பண்ணும்போது I'll get 1 plus k square is equals to 2 or k square equals to 1, k is equals to plus or minus 1. கொஸ்டின் அதான் கேட்டிருக்கான். find the value, கம்ப்ளீட் பண்ணல உங்களுக்கு, then the value of k is, now இத cross multiply பண்ணா 2k minus 2 equal to 0, k equals to 1. அப்ப கன்ஃபார்மா என்ன வேல்யூ? k உடைய வேல்யூ is 1. that is the answer. again I'll repeat please. கவனிங்க, a உடைய வேல்யூ a1 a2, b matrix is b1 b2. this is 2 by 2 1 matrix. okay, so with condition given that a equal to xb and x is equals to 1 by root 3 into 1 minus 1b, if a1 square plus a2 square equal to 2 by 3 b1 square b2 square and k square 1 b2 square not equals to minus 2 b1 b2, find the value of k. that is a question. இந்த கண்டிஷன் கொடுத்தது ஏன் தெரியுமா? இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தா இந்த ரெண்டு பார்ட்டும் கேன்சல் ஆயிடும், அது ஈக்குவலா இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த கண்டிஷனை கொடுத்துட்டான். இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றேன். we'll get root 3 a1 root 3 a2 equals to b1 b2 b2 b2. compare the first row first column, second row first column. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா root 3 a1 equals to b1 minus b2, root 3 a2 equals to b1 k b2. squaring and adding both sides, we'll get என்னன்னா 3 a1 square a2 square equals to 2 b1 square 2k minus 2 b1 b2 plus 1 plus k square. எந்த டேர்ம்ஸ்ல இருக்கு? b1 square b1 b2 b2 square. இந்த 3 டிவைட் பண்ணிட்டோம், அப்ப 2 b1 square by 3 2k minus 2 b3 b1 b2 1 plus k square by 3 b2 square. but according to the problem it was given that a1 square plus a2 square is equals to 2 by 3 b1 square. அதை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுருக்கேன், 2 by 3 b1 square 2 by 3 b2 square. now you compare the right hand and equating b1 square b2 square b1 b2. b1 square கம்பேர் பண்ண முடியாது. அடுத்து b1 b2 கம்பேர் பண்ணா 2k minus 2 by 3, ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 1 இல்ல, அதனால equal to 0. from this we can find out k equals to 1. இன்னொன்னு எடுக்கிற 1 plus k square by 3, இங்க b2 square 2 by 3, அது இடத்துல plus or minus 1. நமக்கு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா ரெண்டுத்துலயும் 1 தான் வருது, therefore the answer is k equals to 1. நியூமரிக்கல் வேல்யூ ப்ராப்ளம்ல கேட்பாங்க, please take down. Next one, if p is equals to the next problem, if p is equals to the next one, if p is equals to 1 alpha 3 1 3 3 2 4 4 is the adjoint of a matrix 3 by 3, is the adjoint of the matrix 3 by 3, and determinant of A is equals to 4, and determinant of A equals to 4, then alpha is equals to
then alpha is equals to சரிங்களா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் தான் adjoint of matrix A. இந்த மேட்ரிக்ஸ் தான் adjoint of matrix. அப்ப என்ன அர்த்தம்னா P என்பது adjoint of A. கரெக்ட்டுங்களா? நான் என்ன பண்ண போறேன், இந்த Pன்றது adjoint of A ன்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் P which is equals to 1 alpha 3 1 3 3 2 4 4. டிட்டர்மினன்ட் ஆஃப் A உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு மட்டும் நான் டிட்டர்மினன்ட் ஏன் கிடைச்சுங்க, இது ரெண்டுத்தையும் நான் டிட்டர்மினன்ட் எடுக்கலாம். இதுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு. Determinant of P is equals to adjoint of A. இல்லையா? இதுக்கு அதுக்காக 1 into this row, this column cancel, 12 minus 12, 0. அதுக்கு அடுத்து minus alpha into this row, this column cancel, 4 minus 6. Plus 3 into this row, this column cancel, 4 minus 6. சரிங்களா? இப்போ இது ரெண்டும் cancel ஆயிடும். We have which is equals to 4 minus 6 minus 2, that is 2 alpha, minus 2 which is equals to minus 6. We'll get the determinant of P is equals to, ரொம்ப simple problem இல்லையா, which is equals to 2 alpha minus 6. இப்போ இந்த determinant of P இருக்கு இல்லையா, anyone யாருன்னா இப்போதான் நான் ப்ராப்பர்ட்டி just now I told you determinant of adj என்ன ப்ராப்பர்ட்டி, determinant of adjoint of A. யாரா சொல்ல முடியுமா? determinant of adjoint புக்கை பார்த்து கூட திருப்பி பாருங்க, அதுக்கு தான் அந்த ப்ராப்ளம் சொல்றேன். determinant of adjoint of A, determinant of A power n minus 1. very good, very good. determinant of A power n minus 1 இல்லையா, அதுதான் ப்ராப்ளம். இப்போ determinant of P is equals to determinant of A power n minus 1. n ன்றது இங்க 3 by 3 matrix, 3 minus 1 which is equals to 2. We know determinant of P is equals to 2 alpha minus 6. Determinant of A உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 4 which is equals to 4 square. 2 alpha minus 6 is equal to 16. 2 alpha is equals to 22. Your alpha is equals to 11. That's all. எவ்வளவு சிம்பிள் பாருங்க. 221ல கேட்ட ஒரு சம் தான் இது. இந்த மாதிரி சம்ஸ் சமயம் ரொம்ப ஈஸியா இருக்கும். only thing you know the properties of the adjoint and inverse and the determinants. அவ்வளவுதான். Take down. No, sir. Doubt, Amma? Anybody having any doubt? So with this, we'll stop today. We'll continue tomorrow. Before we winding the class, once again, the same thing, what I am telling. Today, I have given a lot of concepts in matrices and determinants. At least ஒரு 15 minutes வீட்டில் இன்னைக்கு நைட்டே எடுத்து ஒரு புரட்டி பார்த்துடுங்க. இல்லை அன்னைக்கு பாடத்தை படிச்சு நான் மறுபடியும் சொல்றேன், நான் சொல்லனா கூட நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணணும். கிட்ட வந்துருச்சு. The second, this is the final chance. This is the final opportunity. இதுல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க அதுதான். நல்லா கவனிச்சிங்க. ஆல்ரெடி யூ ஆர் ப்ரிப்பேர்டு, பிளான்டு. சரிங்களா? மாஸ்டர் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த பிளான் படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நவ் யுவர் ஸ்டேஜ் இஸ் டு பெர்ஃபார்ம். இந்த ப்ரிப்பரேஷன்ல ஃபைனல் ப்ரிப்பரேஷன் வந்துட்டீங்க. ஹவு வில் யூ பெர்ஃபார்ம்? பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ த மேட்ச் இஸ் வெரி வெரி நியர். இல்லை நம்ம அதில் எப்படி பிளே பண்றது தான் முக்கியம். ஆல்ரெடி ஐ கிவன் த ப்ராப்பர் பிளான் ஹவு டு ப்ரிப்பேர் அப்படின்றது. ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறீங்க. யூ ஆர் இன் த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு சி யுவர் பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்ம் வெல். அதுக்காக நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஈஸியஸ்ட் யூனிட். whoever can ஈஸியா அந்த கிராஸ் பண்ணிக்கிறீங்களோ அவங்க எல்லாமே போட்டுடலாம். ஈவன் ரொம்ப போரா இருக்கீங்க மேக்ஸ்லன்றவங்க கூட இதை வந்து ஈஸியா இது பண்ணிடலாம். ஓகே, with this we'll stop today. We'll continue tomorrow. So if you have any doubts you can ask me, right? So with this we'll stop. Okay, right.